ॐ अग्ने सुकतमे रते देवाम् ईडित आवह असि होता मनुर्हितः स्वाहा। ॐ यदद्य सूर उदिते अनागा मित्रो अर्यमा सुवाति सविता भगः स्वाहा। இந்த மந்திரம் கேமராவில் காமிச்சிருக்கேன், தெரியுதா பாருங்கள். திருப்பி காமிக்கிறேன். ரெண்டாவது மந்திரம், அக்னே சுகதமே ரதே தேவாம் ஈடித ஆவஹ அசி ஹோதா மனுர்ஹிதஹ. இதுக்கு முன்னாடி மந்திரம் நம்ம பார்த்தோம். நராசம்சம் இஹ பிரியம் அஸ்மின் யஜ்ய உபஹவ்யே மது ஜிஹ்வம் ஹவிஷ்கிருதம். பேசும்பொழுது இனிமையாக பேச வேண்டும், நினைக்கும்போது வார்த்தைகளை இனிமையாக தொகுத்து நாம் பேச வேண்டும். ஹவிஷ்கிருத்தம்னா அக்னியில் ஆவுதி போடுற மாதிரி, அந்த ஹோம குச்சி அக்னிக்கு எப்படி சமர்ப்பணம் ஆகிடுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை பரமாத்மாவிற்காக சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பணம் செஞ்சால் நம்ம பரமாத்மா நம்மளை அவர்கிட்ட இழுத்துன்றவர், அவருக்குள்ளே நம்மளை ஐக்கியம் பண்ணின்றவர். இது இந்த மந்திரம் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அக்னே சுகதமே ரதே தேவாம் ஈடித ஆவஹ அசி ஹோதா மனுர்ஹிதஹ. அடுத்த ஜென்மத்தில் பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஹே பரமாத்மா, அக்னேனா பரமாத்மன். அக்னிங்கிறது சமஸ்கிருதத்தில் தாத்து பாடத்தில் அக்னினா உலகம் இல்லாத பொழுது உயிர்த்திருந்தவன் பரமாத்மா. அதனால் அந்த பரமாத்மாவுடைய பேர் அக்னி. ஈடித்தானா பூஜைக்கு உகந்தவன் அந்த பரமாத்மா. ஹே பரமாத்மா, நீ பூஜைக்கு உகந்தவன், நீ பிரளயத்திலும் உயிர்த்திருப்பவன், இந்த உலகத்திற்கு ஆதி பகவன் பரமாத்மா. அதனால் பரமாத்மா தேவான் சுகதமே, நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனாக மாற வேண்டும். அப்படி நீ தேவனாக மாறினால், இறைவன் சொல்கிறாரு, தேவன்னா யார்? உபாசகன். திவ்ய குணம் நமக்குள்ளே எப்போ வரும்னா, எப்போ நம்ம வேதத்தை வாழ்க்கையில் வேதத்தின் முறையில் நாம் வாழ்க்கை வாழறோமோ அப்போ நமக்குள்ள திவ்ய குணம் வரும். அப்போ நம்ம திவ்ய குணமுடைய வித்வானாக மாறி திவ்ய குணமுடைய உபாசகனாக நாம் இருந்தால், இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய அடுத்த ஜென்மத்தில் சுகதமே, அதிகமான சுகம் உனக்கு நான் கொடுப்பேன். அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் அடுத்த ஜென்மத்திற்கு அஸ்திவாரம். ஸோ இறைவன் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த ஜென்மத்தில் வேத வழியில் வேதத்தின் ஆணையை கடைப்பிடித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தினேனா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும்னா என்ன பண்ணணும்? உபாசனை செய்யணும். தினசரி காலை எழுந்த உடனே இறைவனுடைய நாம ஜபம் செய்ய வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், அஹிம்சையை கடைப்பிடிக்க வேண்டும், திருடாமல் இருக்க வேண்டும், தேவையில்லாத வஸ்து, தேவையில்லாத மனிதன், தேவையில்லாத பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கூடாது, தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கூடாது. அதே மாதிரி ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி இறைவன் மேலே செலுத்த வேண்டும். தியாயத்தோ விஷயான் பும்சக, தமிழில் ஒரு வீடியோ பண்ண ஒரு வாரம் முன்னாடி பாருங்கள். தியாயத்தோ விஷயான் பும்சக, ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு, தியானம் விஷயத்தின் மேல் தியானம் செய்யாதே. அப்படி விஷயத்தின் மேல் தியானம் செஞ்சேன்னா நீ காமத்தில் மாட்டின்றுவ. ஸோ வேதத்தின்படி வாழ்க்கை, நீ தேவ வாழ்க்கை நீ வாழ்ந்தாய் என்றால், இறைவன் சொல்கிறார், சுகதமே, அடுத்த ஜென்மத்தில் உனக்கு அத்தியந்த அதிகமான சுகத்தை நான் அளிப்பேன். இந்த ஜென்மம் அஸ்திவாரம். அதே மாதிரி ரத்தேனா ரதம், அழகான ரதத்தை உனக்கு அளிப்பேன். அழகான ரதம் என்ன? மனுஷனுடைய உடல். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடல் ரதம். அந்த ரதத்தை நம்ம பிரம்மலோகத்திற்கு எடுத்துன்னு போகலாம். ஜீவாத்மாவிற்கு வேறு ஏதாவது உடல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீவாத்மாவிற்கு இந்த மனுஷ உடல் கிடைக்கல,
வேற ஏதோ உடல் கிடச்சிருச்சுன்னா அந்த ரதத்தை, அது ரதமே கிடையாது, அந்த உடலை நாம் பிரம்மலோகத்திற்கு இறைவனை அடைவதற்கு அதை எடுத்து செல்ல முடியாது. ஸோ இறைவன் சொல்கிறாரு, அதிகமான சுகம் உனக்கு கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? மனிதனின் உடலில் உன்னை மனுஷனுடைய தேகத்தில் உன்னை படைத்து ஆவக ஹோதா, ஆவக ஹோதா. ஏன்னா இறைவன் யாரு? இறைவன் கர்மத்தின் பலனை அளிப்பவன். ஹோதா, ஆவகனா நம்மளுடைய ஜீவன் யாத்திரா, நம்மளுடைய யாத்திரை இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்களேன். அந்த வாழ்க்கையை இறைவன் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு உரிய கர்மங்கள் செஞ்சதுனால நான் ஹோதா, நான் கர்மத்தின் பலனை அளிப்பவன். அதனால உனக்கு ரதா ஆவக, உனக்கு மனுஷனுடைய உடல்ல உன்னுடைய ஜீவாத்மாவை நான் அனுப்பிவிடுவேன். அப்போ மனுர்ஹித அசி, ஹே பரமாத்மா, மனிதர்களுக்கு ஹிதம்னா மனிதர்களுக்கு நன்மை பயக்குபவன் நீ. மனுஷனா நம்ம பிறந்துட்டோனாலே அதோடைய அறிகுறி என்னன்னா, நம்ம என்லைட்டன்மெண்ட், எமான்சிபேஷன், முக்திக்கு தகுதி உடைய வர்ணம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளுடைய தியானம் விஷய விகாரத்தில் இருக்கிறதுனால, அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம சத்திய ஹிம்சா ஹஸ்தையா பரிகிற பிரம்மச்சாரிய சௌச் சந்தோஷ் தபஸ்வாத்தியா ஈஸ்வர் பணிதானி பண்ணாததுனால, அன்ஃபார்ச்சுனேட்டாக இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாததுனால, இறைவனை விட்டு வேறு எதெல்லாம் விஷயம் இருக்கோ அது மேலே நமக்கு ஸ்ரத்தை அதிகமாக இருக்கிறதுனால, அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மனுஷ தேகத்தை நாம் முக்திக்கு எடுத்துன்னு போக முடியல. ஆனால் பரமாத்மா மனுர்ஹிதஹ அசி, பரமாத்மா மனிதனுக்காக உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவும் டைரக்டாக இன்டைரக்டாக மனுஷனுக்காக. எந்த வஸ்து எடுத்தாலும் சரி, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ மனிதனுக்காக, மற்ற விலங்கினங்களுக்காக கிடையாது. விலங்கினமும் அது அதற்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மனுஷனுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ இறைவன் ஒரு ஜீவாத்மா மனுஷ உடலில் வருதுன்னா அந்த ஜீவாத்மா மகா புண்ணியம் செஞ்ச ஜீவாத்மா. பட் மகா புண்ணியத்தை நம்ம யூஸ் பண்ண முடியல, கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, தேவான் சுகதமே, தேவனுக்கு உரிய காரியத்தை நீ செய்வதில் உன்னுடைய நேரத்தை ஈடுபடுத்திக்கொள். நம்ம தேவனுக்கு உரிய காரியத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மந்திரத்துடைய தாத்பரியம் என்னென்னா, பரமாத்மா கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா, ஹே பரமாத்மா, நீ மனிதனுக்கு நன்மை பயக்குபவன். என்னுடைய ஜீவன் மனுர் ரதே ஆவக, என்னுடைய ஜீவன் யாத்திரை ஜீவாத்மாவுடைய யாத்திரை போயிட்டே இருக்குது. ஆனால் என்னுடைய ஜீவாத்மாவுடைய யாத்திரை ரதே, மனுஷனுடைய உடலில் கொடுத்துரு. நீ ஹோத்தா, நீ கர்மத்தின் பலனை அளிப்பவன். ஆனால் நீ எப்போ மனுஷனுடைய உடலில் என்ன நீ போடுவேன்னா, எப்போ நான் தேவனுக்குரிய கர்மம் செய்கிறேனோ அப்போ தான். அப்போ நம்ம தேவனுக்குரிய கர்மம் செஞ்சால் இறைவன் சொல்கிறாரு சுகதமே. தம்ங்கிற வார்த்தை நேற்று இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய இன்னொரு சேனலில். தம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சுக தம். சுகம்னா சுகம், தம்னா சூப்பர்லேட்டிவ், குட் பெட்டர் பெஸ்ட்டு சொல்கிறோம் பாருங்களேன். இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சுகத்தில் உன்னதமான சுகத்தை இறைவன் நமக்கு அளிப்பார். உன்னதமான ரொம்ப ரொம்ப மேன்மையான சுகம் சமாதியில் தான் கிடைக்கும். உலகத்தில் 3 விதமான சுகம் இருக்குது. ஒன்று நிக்ரிஷ்ட, ரெண்டாவது மத்தியமம், மூணாவது உத்தமம். நிக்ரிஷ்ட மனுஷ உடலில் இருக்கிற எல்லா போக சுகமும், எந்த போகம் எடுத்தாலும் சரி, அழகான அம்பானி மாதிரி இருக்குது, $100 பில்லியன் பணம் இருக்குது நம்ம கையில். எந்த சுகம் வேணாலும் அந்த அம்பானி அனுபவிக்க முடியும். உலகத்தில் என்ன சுகத்தை அனுபவித்தாலும் அந்த சுகம் நிக்ரிஷ்ட சுகம். ஏன்னா இந்திரியங்கள் மூலமாக வரக்கூடிய சுகம். ஏன்னா அந்த சுகத்தில் துக்கம் மிக்ஸ் ஆகிருக்கு. இது கீழ்த்தனமான சுகம். நடுநிலை சுகம் என்ன? யாருக்கு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம்னா என்ன எங்கிட்ட இருக்கோ அதில் நான் சாட்டிஸ்ஃபைடு, எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, எந்த விஷயத்து மேலேயும் நமக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு பெருக்க தான் சாப்பாடு கிடைக்கிறது சாப்பிட்றதுக்கு, அப்பயும் நான் சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷம் வந்துடுது.
தபஸ்வாத்தியாய சவுத் சந்தோஷ் தபஸ்வாத்தியாய ஈஸ்வர் பண்ணிதானே சொல்கிற சந்தோஷம் சித்தமாகி ஒரு சித்தி பெற்று விட்டான், சம சந்தோஷம், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டேஜ் அடைகிறார் ஒரு யோகி. அது மீடியம் சுகம். ஹையஸ்ட் சுகம் என்ன? மோட்ச சுகம், இறைவனை உணர்வது சமாதியில், அது ஹையஸ்ட் சுகம். ஸோ சுகத்தமைங்கிறது நமக்கு சமாதிக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த சுகத்தை இறைவன் நமக்கு நம்மளுடைய தேவ கர்மத்திற்கு பலனாக அளிக்கிறார். ஸோ தேவனாக மாறுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. வெறும்ன காலம்பரை எழுந்து ஹோமம் பண்ணி ஆவுத்தி போட்டால் நம்ம தேவனாக மாற முடியாது. தேவனாக மாறணும்னா நம்மளுடைய இந்திரியங்கள் முழுக்க கண்ட்ரோலில் இருக்கணும், இந்திரிய கட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். நமக்கு இந்திரிய கட்டுப்பாடே கிடையாது இன்றைக்கி. ரொம்ப கம்மியான இந்திரியங்களில் நம்மக்கிட்ட 1% தான். நம்ம உடம்பில் பாருங்களேன், உடலில் சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு உள்ளே போன பிறகு அது என்ன ஆறுதுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் சாப்பாடு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்திரியங்கள் மூலமாக கண்லேருந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம், அது பார்த்த பிறகு என்ன ஆகுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் அந்த பார்க்கறதுல நம்ம கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். ஸோ இந்திரியம் செய்யும் ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் போயிடுத்துனா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்போ உன்னுடைய கண்கள், காது, நாக்கு, ஸ்பர்ஷம், தோல், மூக்கு, இதில் நீ எப்போ கண்ட்ரோல் கெயின் பண்ணுறியோ அப்போ உன்னுடைய வாழ்க்கை என்னவா மாறும்? தேவனாக மாறிவிடும். அப்படி நீ தேவான், திவ்ய குணம் வந்துவிடும் உன்னுள், நீ திவ்ய ஆத்மாவாக மாறிவிடுவாய். அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு அடுத்த ஜென்மத்தில் சுகதமே, மோட்ச சுகத்தை நான் அளிப்பேன். எந்த இடத்துல யோகி இருக்காரோ அந்த யோகியோடைய வீட்டில் உனக்கு ஜனனம் நடக்கும். அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த யோகி சொல்கிற ஞானத்தை நீ கேட்டு பிரம்ம வித்யாவை கேட்டு நீயும் பிரம்ம ரிஷியாக மாறிடுவ, சுகத்தமே சமாதி அடைந்து விடுவாய். இதெல்லாம் இறைவனுடைய, இதெல்லாம் மறைந்திருக்கும் ஞானம் இந்த மந்திரத்தில். இது இன்னொரு மந்திரம் படித்த பாருங்களேன், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எதத்ய சூர உதித்தே அநாகா மித்ரோ அரியமா சுபாதி சவிதா பகஹ ஸ்வாஹா. அடுத்த மந்திரத்தில், இது இங்கிலீஷில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அடுத்த வீடியோவில் தமிழில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.